சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல் தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. ஒரு கொடியில் 2 மலர்கள். ஒரே பெண் 2 ஆண்களை ஏமாற்றியது எப்படி? திட்டமிட்டு திருட்டுத்தனம் செய்தவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையால் மாட்டிக்கொண்டது எப்படி? வணக்கம். கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? கனி. சொல்லுங்க கனி, என்ன பண்றீங்க நீங்க? சைமன் ஜபக்கனி மேடம். சரி. ஷார்ட்டா கனின்னு கூப்பிடுவாங்க. சரி எனக்கு ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆயிடுது. சரி. ஆகிட்டு ஒரு 5 வருஷமா என் ஒய்ஃப் எங்கே போனாங்க ஏது போனாங்க இது வரைக்கும் தெரியாது எனக்கு. பசங்க இருக்காது? பசங்க ஒரு பொண்ணு ஒன்று ஒரு பையன் ஒன்று. யார் பாக்குறாங்க? நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். பொண்ணுக்கு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. நான் சரி கல்யாணம் பண்ணிட்டேன். சரி கல்யாணம் பண்ணி விட்டாச்சு. ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்காப்புல. பையனை நான் தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். நான் தனிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு, நான் டிரைவராக இருந்தேன். தனிமையாக இருந்தேன், வளர்த்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். இடையில ஒரு 2 வருஷம் முன்னாடி அம்முன்னு ஒரு பொண்ணு நான் ஆசைப்பட்டு கேட்கறதுக்கு பயந்தேன். எப்படி அந்த பொண்ணு எப்படி நம்ம கேட்கலாம்? அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, நீயே விருப்பப்பட்டு ஏதோ தனிமையில் இருக்கிற, ஏதோ பார்த்து நீ கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ நல்லபடியாக தண்ணி இருப்பான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் இந்த பொண்ணு அந்த பொண்ணு ஏன் போச்சு? உங்க மனைவி, முதல் மனைவி? அது ஏற்கனவே நம்ம விருதுநகரில் அக்கா பையன் இருக்கான். அக்கா பையன் வந்து வேலை இல்லாமல் இருந்தா சொல்லி நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தங்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தேன். பக்கத்துலேயே வேலை வாங்கி கொடுத்தேன். அவன் என்ன செஞ்சான், சரி வேலை அக்கா பையனாச்சே, அப்படியே சரி என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் சரி நான் வீட்டிலேயே தங்க வச்சுருந்தேன். இவன் பொண்ணை விட்டுட்டான், என் மனைவியை தப்பாக இதை பண்ணிட்டான். சரி நான் அதை விட்டுட்டேன். சரி, இப்போ உங்களை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட சொன்னாங்க? ஆமாம், செட்டில் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 28ஆம் தேதி 5வது மாதம் 2014 கல்யாணம் பண்ணேன். அதாவது அந்த பொண்ணு 2 வருஷம் முன்னாடி ஆசைப்பட்டேன். ஆனால் கேட்கறதுக்கு பயந்துட்டு இருந்தேன். அவங்கள எங்கே பார்த்தீங்க? அவங்க நம்ம மிக்சி கிரைண்டர் கொடுக்குறது ஒன்றிய இணைய செயலர். அதில் வந்து நான் தான் அந்த இடத்துல வந்து மிக்சி கிரைண்டர் கொடுக்கும்போது நான் பொறுப்பெல்லாம் எழுதி. அப்போ இவங்க வந்தாங்க. அப்போ சரி அவங்க நம்ம ஆசைப்பட்டோமே சரி அவங்க நம்பரை நான் வாங்கிட்டு என் நம்பரை அவங்ககிட்ட கொடுத்தேன். அப்போ நாங்கள் அவங்ககிட்ட எனக்கு ஒரு மாதிரி பொண்ணு தான். நான் அவங்களாம் மனசில் நினச்சிருந்தேன். ஆனால் அவங்ககிட்டயே நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. சரி, பொண்ணு பார்க்க சொன்னீங்கல்ல அவங்கள்ட்ட, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சரி பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு நான் ஃபோன் பண்ணுவேன், என்னம்மா பார்த்தியாம்மா? அப்புறம் யாரை மாதிரி வேணும்? உங்களை மாதிரியே வேணும், உங்களை மாதிரி அழகாக வேணும்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்கள தான் மனசில் வச்சுருந்தேன், அதனால் அந்த மாதிரி வார்த்தை கேட்டேன். சரி, அப்போ நீங்கள் அம்மா கிட்ட வந்து பேச சொல்லி எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் பேசுவேன், அதாவது சொந்தக்கார மாதிரி ஒரு பங்காளி முறை, அவரை கூப்பிட்டு போய் குறைச்சி அவங்க வீட்டில் வச்சு பேசுவேன். அப்போ அவங்க எப்படி சொன்னீங்க? மறைமுகமாக சொன்னீங்களா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறத விருப்பப்படுறேன்னு? ஆமாம் ஆமாம் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு அம்மா கிட்ட வந்து பேசுங்கன்னு சொன்னாப்புல பேசினேன். அந்த அம்மாவுக்கு குழந்தைங்க இருக்கா? ஒரு பொண்ணு இருக்குது, வயசுக்கு வந்த பொண்ணு. அதனால் நான் ஏற்றுக்கிட்டேன். நான் என் பொண்ணு மாதிரி நான் பார்த்து இன்றைக்கும் என் பொண்ணு மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். இப்பயும் அதுக்கு ஏதாவது ஒன்றா நான் தான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் சரி நான் கல்யாணம் பண்ணலாம் வச்சாங்க. கேம்ப் ரோட்டில் தான் ஒரு கோயிலில் வச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நல்லா சந்தோஷமாக இருந்தோம்.
அதுக்கப்புறம் வச்சு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ இவங்களுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தைகள் இருந்துக்குது. இந்த பார்த்தான்றவன் பேச்சுவார்த்தை இது எனக்கு தெரியாது. யாருக்கு? உங்க இப்ப ரெண்டாவது மனைவிக்கும் இன்னொரு. ஆனால் என் மனைவி வந்து தங்கமானவ. உண்மையிலே சொல்கிறேன், அவளை மாதிரி ஒரு நல்ல குணம். என்ன ஒரு கோபதாபம் வரும். கோபதாபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்தில் நம்ம அனுசரிச்சு போயிட்டாக்கா நம்மளால ரொம்ப பாசமாக இருக்கும். நம்ம எழுத்து பேசணும்னு வச்சுக்க அந்த கோபத்தை அப்படியே தணிக்காது. அந்த மாதிரி நல்ல குணம் என் மனைவிட்ட. அவன் வந்து ஏமாற்றி என் மனைவியை ஏமாற்றி அவனுக்கு ஆசைக்கு இணங்க வச்சுட்டான். அதில் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னுடைய நம்பரை அதனுடைய செல்லுலேருந்து எடுத்து என் மனைவியுடைய செல்லுலேருந்து எடுத்து என்னை மிரட்டிட்டு சொல்லி பலாத்காரம் பண்ணுறதுக்காக என் மனைவிக்கிட்ட மிரட்டியிருக்கான். இந்த மாதிரி நான் கூப்பிடலாம் வரலனாக்கா இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடும் சொல்லி என் மனைவி எல்லா உண்மையும் என்கிட்ட ஒளிவு மறை இல்லாமல் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுச்சு. இந்த மாதிரி இருந்தாங்க, இந்த மாதிரி பிரிச்சுங்க. சரி நடந்தலாம் நடந்து போட்டு இனி நம்ம புதிய வாழ்க்கை தொடங்கும். நீ நடந்தா இனி அவ்வளோதான். எனக்கும் வாழ்க்கை இல்லை, உனக்கும் வாழ்க்கை இல்லை, நம்மளும் ஒன்றும் சேர்ந்து வாழ்ந்தோம். இதுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்தோடனே அதை ஒரு நாள் நேரடியாக பார்த்துட்டேன். என் மனைவி உட்காந்து போகும்போது காரில் போகும்போது பார்த்து அவனை கண்டித்தேன். இதெல்லாம் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. இனிமேட்டு நீ வந்து என் மனைவியோட பேச்சுவார்த்தை வச்சுக்காது. எது ஒன்றாலும் என்ன கூப்பிடு, நான் வரேன். உனக்கு எதாவது பிரச்சனையா ஏதாவது ஒன்று சொல்லு, நான் வரேன். டேஷன் பிரச்சனையா எந்த பிரச்சனாலும் என்னை கூப்பிட்டு நான் வரேன். நான் வந்து நான் உனக்கு முடிச்சு தரேன் சொல்லி நான் அவனை கண்டிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இவன் ஃபோன் பண்ணி டார்ச்சர் போட்டு என் மனைவி. அது ஒரு ஒரு 2 வாரமாக நான் தனியாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ அவங்க அக்கா வந்து பேசி நல்லதனமாக சேர்த்து வைக்கலாம்னு சொன்னான். நீங்கள் சேர்த்து உங்கள் விருப்பம் என்னது? எனக்கு சேர்த்து வச்சுட்டீங்களா? உங்கள் பேருங்க? பார்த்த சார். கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? இல்லை மேடம், கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகலை. என்னங்க பிரச்சனை இது? இது மாதிரி நான் ரெகுலராக டியூட்டி ஓடிட்டுருப்பேன் மேடம். நான் திருவான்மியூரில் தான் ஒரு எம்ப்ளாயி ஒருத்தருக்காரு. அவருக்கு தான் ரெகுலராக நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ 2 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன். அவங்க வீட்டு பக்கத்தில் மரம் இருக்கும். மரத்தை பார்த்து ஒரு ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு 2-3 மாதம் பார்த்துட்டு தான் இருந்தேன் நான். இல்லைன்னீங்க சரி பேசலாமே பழகிட்டு இருக்காங்க. சரி அவங்க வந்து என்னோட எதிர்க்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. நான் வண்டி இங்கிட்டிருப்பேன், அங்கே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறதுனாக்க நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆகிடுச்சு எனக்கு இல்லைன்னு. நான் வந்து பேசுகிறதுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து நான் அவங்ககிட்ட கொடுத்தேன். நான் இல்லைன்னு நான் பேசினேன். கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தேன், பழகினேன். அப்புறம் இடையில வந்து தப்பு நடந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சரி அப்படியே பேசிட்டு அப்படியே கொஞ்ச நாள் நான் அப்படியே என்ன பண்ணேன், இடையில வந்து இவங்க காசு கேட்டாங்க மேடம் என்கிட்ட. சரி நான் காசு கொடுத்தேன். நான் காசும் கொடுத்துட்டேன். காசு கொடுக்க திருப்பி என்ன பண்ணாங்க, டெய்லி அது மாதிரி டார்ச்சர் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. கிளம்புற வாங்க, கிளம்புற வா, இல்லைன்னா நான் ஆஃபீஸ் ஆண்ட வருவேன். இப்போ உங்கள் கூட கொடுத்தனம் பண்ணுறாங்களா இல்லை அங்கே இருக்காங்களா? அவங்க தனியாக இருக்காங்க மேடம். என்ன கூட கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் கூட டச்சில் தான் இருக்காங்க. கல்யாணம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு மேடம். கல்யாணம் ஆன பிறகு நான் விலகிட்டு வந்துட்டு என்னை ஆஃபீஸ் ஆண்ட தேடி வந்து சண்டை போட்டாங்க. சட்டையை பிடிச்சி கீச்சிட்டாங்க. சட்டையெல்லாம் கீச்சாங்க. எதுக்கு சண்டை போட்டாங்க? ஏன் வர மாட்டேங்கிற, போக மாட்டேங்கிறேன் மேடம். நாளைக்கு கல்யாணம் மேடம். அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு என் கூட வந்து நைட்டுக்கு வந்து படுத்துட்டு போயிட்டாங்க மேடம். அவங்க அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் உங்க கூட படுக்க முடியுமா படுக்க முடியாது எனக்கு தெரியாது, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க மேடம். அதுக்கப்புறமா கேட்டால் சொல்லிட்டாங்க, நீ கல்யாணம் பண்ண விட முன்னாடி வந்து கூப்பிட்டு தானடா நீ என்ன அப்படின்றாங்க மேடம். என்ன ஃபோனில் எவ்வளோ டார்ச்சர் மேடம் எனக்கு. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் டார்ச்சர் பண்ணுறீங்க. நான் அவங்க டார்ச்சர் பண்ணால் என்ன ஏமா தேடி வந்து அசிங்கப்படுத்துறாங்க. என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு கூட வேலை வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னா, நீங்கள் தான் அவங்கள டார்ச்சர் பண்ணுறீங்க, பிளாக்மெயில் பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட்டை சொல்லி கொடுப்பேன்னு நீங்கள் தான் பிளாக்மெயில் பண்ணுறீங்க, கட்டாயப்படுத்துறீங்கன்னு. சரி மேடம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. என்ன எதுக்கு மேடம் 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. யாரு கேட்டாங்க? அவங்க கேட்டாங்க. என்ன 5 லட்ச ரூபா கேட்டாங்க. அம்மா கேட்டாங்களா? அவங்க கேட்டாங்க. அவரு வந்து இடையில வந்து அவங்க மாசமாயிட்ட கலாச்சி அவரே வந்து எனக்கு 7,000 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு? அவங்க அது மாசமாயிட்டாங்க. அவங்க மாசமாயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு சொன்னாங்க. நான் என்னால் முடியாது சொன்னதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்குலாம் வந்து நீங்கள் தான் காசு கொடுக்கணும்னு சொன்னால் அவரு என்கிட்ட இருந்து கேட்டார் மேடம். 7,000 ரூபாய் கேட்டார் மேடம். அவரு என்னை தேடி வந்தாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க மேடம் பைக்கில். நான் காரில் போயிட்டுருக்கேன். நான் காரில் போயிட்டு அண்ணா நகர் இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. நான் காரில் போயிட்டு சொல்லி இவங்க பைக்கில் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பைக்கில் வந்து சண்டை போட்டாங்க. அப்போ சொன்னாங்க, அவர் சொல்கிறாரு, நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், நீ அந்த காசு கொடு. அப்போ செல்ஃபோன் வச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, எழுதி கொடுக்க சொல்கிறார் மேடம். அவர் வந்து நாங்கள் ஏற்கனவே காருக்குள்ள ஒரு ட்ரிப் அங்கே பேக் சைடில் உட்காந்துருந்தாங்க. அப்போ அவர் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இடையில இன்னொரு ட்ரிப்பு காஃபி சாப்பிட சொல்ல அங்கே வந்து பார்த்துருக்காரு. எல்லாமே தெரிஞ்சுதான் மேடம் அவரும் கல்யாணம் பண்ணாரு. நீங்கள் சொன்னீங்க இவர் தான் உங்கள் மனைவியை மிரட்டுறாங்கன்னு.
ஆனால் அவர் சொல்கிறது வந்து உங்கள் மனைவி தான் இவரை மிரட்டுறேன். இல்லை அவங்க மிரட்ட மாட்டாங்க. நீங்கள் எதுக்கு 7000 ரூபாய் காசு வாங்கினீங்க அவர்கிட்ட? அது நான் ஒரு நாள் அண்ணா நகர் போனாப்புல மேடம். இருங்க சொல்கிறேன் மேடம். அண்ணா நகர் போகிற அண்ணா நகர் போகிறா எங்கே போகிறான்னு தெரியாது. நான் சைடு நானும் என் மனைவியும் வந்தோம். வரணுன்னே மணிக்கு ஏதோ வல்கராக ஏதோ ஃபோன் பண்ணி திட்டுருக்காப்புல நைட்டு. அப்போ அந்த ஃபோனை வாங்கி நீ யாரா என் மனைவியை திட்டுன்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்டேன்னா கேட்கல. கேட்டு யாரா என் மனைவி அசிங்கமாக அதை பேசியிருக்காப்புல. நான் பக்கத்தில் இருக்கேன். அன்னைக்கு வந்து மேடம் எனக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு காசு கேட்டீங்க? எனக்கு இல்லை நீ சொல்கிறீங்களா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம். அசிங்கமாக திட்டினாப்புல. என்ன உங்களுக்கு அந்த மாதிரி பேசாப்புல. என்னடா திட்டினு இந்த மாதிரி நான் வேலை பார்க்க விட மாட்டாப்புல. அசிங்கமாக திட்டிருக்காப்புல. சரி நேரடியாக அன்றைக்கி காலையில் நேரடியாக வர சொல்லிட்டாப்புல. பார்க்காண்ட வர சொல்லி நீ என்ன வார்த்தை சொன்ன சொல்லுன்னு சொன்னாப்புல. இந்த மாதிரி அசிங்கமாக திட்டினா அப்போ என்ன சொன்னாப்புல, உன் புருஷனை கூப்பிட்டு போகிறதானே நீ என்னையா கூப்பிட்றன்னு சொல்லி கேட்டாப்புல. யாரே பார்த்தா கேட்டாப்புல, உன் புருஷனை கூப்பிட்டு போகிறதானே என்னையா கூப்பிட்ற, ஷாப்பிங் போனால் கடைக்கு போனால் உன் புருஷனை கூப்பிட்டு போ என்னையா கூப்பிட்றன்னு கேட்டாப்புல. என் முன்னாடி தான் கேட்டாப்புல. கேட்டேன் அது என் மனைவி நான் சுவிச்சு உடனே பின்னாடியே போங்க அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனாப்புல. எப்போ பாரு அதான் மேடம் பின்னாடி ஃபாலோ ஆட்டோவில் பின்னாடி நைட்டு 10:30 மணி 11 மணி ஆட்டோவில் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க மேடம் மகாலிங்கபுரத்துக்கு வந்து. அது என்னை கூப்பிட்டு போனோன்னு நான் நீட்டாக போனேன். கூட போனேன். அவனை ஒன்றும் இல்லைன்னு கேளுங்க நீங்கள். நான் இந்த மாதிரி இப்போ பிரிட்டண்டாக இருக்கேன், இன்னும் இவ்வளோ செலவாகுது, ஹாஸ்பிட்டல் செலவுலாம் பண்ண வேண்டியது, இவ்வளோ பண்ண வேண்டியது, நீ வந்து கேளுங்கன்னு சொல்லி. டேய் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவுலாம் இருக்குதுடா, காசு தரடா என்னடான்னு சொல்லி கேட்டேன். ஒரு நிமிஷம் மேடம், இடையில அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மேடம். அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஏற்கனவே ஒரு 5000 பணம் வேறு வாங்கியிருக்காப்புல. உங்க மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா இவரே 5000 பணம் தரணும். புரியல 5000 ரூபா பணம் வாங்கியிருக்காப்புல. பணம் 500 கொடுத்துட்டு இருக்காப்புல. 1500 நான் தர வேண்டியது. அதுதான் கணக்கு போட்டு கேட்டேன். அது கிடையாது. அது வந்து என்கிட்ட உங்ககிட்ட போய் சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டது. நான் வச்சுட்டு இருக்கேன் ஐடி எல்லாமே வச்சுட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியாது மேடம். நான் வண்டி ஓட்டுற ஓனர் வீட்டுக்கு போயிட்டு இவங்க 5000 ரூபாய் கேட்டு என்ன எதுக்கு 7000 ரூபாய் கேட்டீங்க? ஆஸ்பத்திரி செலவு. உங்க வைஃப் பிரெக்னெண்டா இருந்தா அவரையும் செலவு பண்ணும் இல்ல. அது அந்த பணம் 500 ரூபாய் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு வண்டி இவங்க வந்த வண்டி. நீங்க என்ன சொன்னீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சம்பந்தம் இருந்தது. ஆமா. அதுக்கப்புறம் என் வைஃப் ஒழுங்கா இருக்கா. ஆனா ஒழுங்கா தான் இருந்தா போல. ஆனா போன் பண்ணி பேசுறது. நான் ஒரு நாள் கண்டிச்சேன். அன்னைக்கு மத்தியானமே போன் பண்ணியிருக்காப்புல. மேடம் அன்னைக்கு வந்து இவருக்கு எனக்கு வந்து காலம்பர சண்டையாச்சு. அன்னைக்கு வந்து அவங்க வந்து என்கிட்ட காசு 1000 ரூபாய் கேட்டாங்களா இல்லைன்னு கேட்க சொல்லுங்க. 1000 ரூபாய் கேட்டாங்க. எனக்கு தெரியாது மேடம். 1000 ரூபாய் கேட்டாங்க மேடம். என்ன நான் காசு கொடுக்கறது நான் டியூட்டிக்கு வந்து. உங்க மனைவி இப்போ அவரை பார்த்துட்டு தான் இருக்கு? இல்ல இப்பெல்லாம் கிடையாது. அப்ப எதுக்கு காசு கேட்டீங்க 7000 ரூபாய்? இப்போ இல்லை. அது அங்கே அண்ணா நகர்ல கேட்டேன். இந்த மாதிரி பண்ண வேண்டியது ஏற்கனவே 500 ரூபா தரணும். வர நீ 500 ரூபா தரணும். அன்னைக்கு தாம்பரத்தில் போய் 500 ரூபா வாங்கிட்டு தப்பல. அன்னைக்கு வந்து சண்டை போட்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க 500 ரூபாய். அதே சாயந்தரம் ஈவினிங் வந்து நீங்க 5000 ரூபாய் வாங்கியிருக்கீங்களா? கிடையாது மேடம். அது நான் சம்பாதிக்கிறேன் மேடம். எனக்கு நான் ஏன் மேடம் உங்ககிட்ட போய் நான் கொடுத்துருக்கேன் மேடம். 2000 ரூபாய் 1000 ரூபாய் 500 ரூபாய் 1000 கொடுப்பாப்புல. நான் கொடுத்துருக்கேன் மேடம். நான் சரி இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க. உண்மையை சொல்லணும். சொல்லுங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. சரி. உங்க மனைவி உங்களை இங்க வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? என் மனைவி வரும்போது உண்மையை சொல்லணும். நீங்க வாழ மாட்டேன்னு சொல்லணும். அப்பதான் நான் பார்த்தாக்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு முடிவு தெரியும் சொன்னேன். நான் எப்படி வரேன்னா அதுக்குள்ள அவங்க அக்கா வந்தாங்க. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, நான் உங்களை சேர்த்து வைக்கணும் தான் வந்திருக்கேன். வாழ மாட்டேன்னு எப்படி சொல்லலாம்? சேர்த்து வைக்கணும். உங்க மனைவி என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? மிரட்டி கூட்டிட்டு வந்தாங்க? இல்லை அதெல்லாம் இல்லை. மிரட்டிலாம் கூட வாழ மாட்டேன்னு சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? வாழ மாட்டேன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வாழ மாட்டேன்னு சொல்லுங்க. அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க முடிவு எடுத்து. உங்களோட வாழ மாட்டேன், நீங்க இவரோட வாழுவேன். அப்படியும் அவரோட வாழணும் இல்லை. அதாவது நான் வந்து அதை பத்தி பேசல. என்கிட்ட உங்களை கேட்டாங்கனாக்கா நீங்க வாழ மாட்டேன்னு தான் சொல்லணும். வாழறதுக்கு இஷ்டம் இல்லை சொல்லணும். ஐயா எனக்கு இந்த மாதிரி நடந்தது பார்த்துட்டேன், அதனால நான் வாழறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்துக்கலாம். எனக்கு அந்த எண்ணங்கள் வரல. அதனால நான் என் மனைவியோட சேர்த்து வைங்க. என் மனைவி நல்லவதான். இதை பாருங்க, இங்க வரத்துக்கு முன்னாடியே இங்க வந்து என்ன சொல்லணும், எப்படி பேசணும்னு மனைவி வந்து கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. வாழறதுக்கு இஷ்டம் இல்லை சொல்லணும்னு சொல்லி இவர் இங்க வந்து அதே வசனத்தை சொல்றாரு. இவர் என்னடான்னா மிரட்டுறாங்க சொல்றாரு. இப்ப அந்த அம்மாவுக்கு யாரோட வாழறதுக்கு விருப்பம், என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசினாதான் தெரியும். என் பேர் அமுல். என் பேர் அமுல். ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட்டு கல்யாணம் சத்தமாக பேசுங்க. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. ரெண்டாவது நானும் பொண்ணு அம்மா 3 பேரும் அப்படி தான் வேலை பார்த்துட்டு அப்படி தான் இருந்தோம். 3 பேரும் அப்படியே தனியாக இருந்தோம். என் வீட்டுக்காரர் இறந்த பிறகு 3 பேரும் அப்படியே இருந்தோம். எத்தனை வருஷம் ஆச்சுமா? 2.5 வருஷம் ஆகுது. இறந்து 2.5 வருஷம் ஆகுது. வேலை செஞ்சுட்டு அப்படியே இருந்தேன். இந்த பார்த்தான்றவங்க நடுவில் வந்து ட்ராவல்ஸ் வண்டி விட்டுறாங்க போல இருக்கு. வேலை செய்கிற இடத்துல வண்டி ஓட்டிட்டு அங்கே வருவாங்க போவாங்க எனக்கு தெரியாது. இவங்க வந்து 2 மாசமா என்னை பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு, எனக்கு தெரியாது. ஒரு நாள் என் பின்னாடியே தொடர்ந்து வீட்டு வரைக்கும் வந்தாங்க. இவங்க அங்கே நின்றுட்டு இருந்தவங்க இங்கே இதுக்கு நம்ம பின்னாடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பார்த்துட்டு வீட்டுக்கு போயாச்சு. மறுநாள் நான் வேலை முடிச்சுட்டு 12 மணிக்கு வர டைமு இவங்க அதே இடத்துல அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ நான் பார்த்துட்டு எங்கள் அம்மா காலையில் வேலைக்கு போனாங்கன்னா சாயங்காலம் வருவாங்க. ஒரு வீட்டில் டாக்டர் வீட்டில் வேலை பார்க்குறாங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் இருப்பேன். இவங்க அம்மா கடைக்கு போன பிறகு இந்த பையன் அங்கே வந்து இந்த ஃபோன் நம்பர் எழுதி எடுத்துகிட்டு வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்களேன் அப்படின்னு உடனே கொடுத்துட்டு உடனே கிளம்பிட்டான். யாருன்னு கேட்க கிளம்பிட்டான். இப்போ என் பின்னாடி வந்ததுனால நான் என்ன செஞ்சு கால் பண்ணி கேட்டேன் தான், யார் நீ நேற்று வந்தே இப்போயே நம்பரை கொடுக்குறே யாருன்னு நான் கேட்டேன் தான். கேட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சொன்னா, இல்லை நான் உங்களை 2 மாதமாக பார்த்துட்ருக்கேன், அது மாதிரி பேசணும் அப்படின்னு நினச்சி தான் கொடுத்தவங்ககிட்ட. என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சும்மா தான் பேசுறதுக்கு, ஒரு ஃப்ரெண்டாக பேசுறதுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு. ஃப்ரெண்டாக என்னங்க இருக்குது இதில் பேசுறதுக்கு அப்படின்னு நானும் பேசிட்டு வச்சுட்டேன். திரும்பி இவங்க தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மிஸ்டு கால் கொடுப்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, இவங்க அப்படியே பண்ணிட்டு நான் எடுத்து பேசினேன். அப்புறம் இவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சாங்க. கல்யாணம் ஆகிடுச்சு, வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க, என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? இல்லை நான் உங்களை பார்த்துருக்கேன், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன், என் கூட பேசுங்க பழகுங்கன்னு இவங்க என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தொடர்ந்து இவங்க சொல்ல சரி நானும் வந்து கொஞ்சம் மனசு இதுவாகி பேச ஆரம்பித்தேன், பழகினேன், அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறமா 2 மாதமாக பேசிட்டு தான் இருந்தோம். தப்பு எதுவும் நடக்கவே இல்லை, 2 மாதமாக பேசிட்டு அப்புறம் மனசை மாற்றி இப்படியே தப்பு நடந்தது. தப்பு நடந்த பிறகு நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், ஏதோ பேசினேன் கொண்டேன், அவ்வளோதான், கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறமா அப்படியே பேசிட்டு அந்த உறவு மட்டும் வச்சுட்டு இருந்தான். இப்போ வருவான், கூப்பிடுவான் ஃபோன் பண்ணி, நானும் போவேன் தப்பு பண்ணுறதுக்காக, இவனும் கூப்பிடுவான், நானும் போயிடுவேன். சரின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு போயிடுவேன். அந்த மாதிரி உறவு இருக்க சொல்ல இதை என்ன செஞ்சேன், நாளுக்கு அப்படியே நடந்துகிட்டே இருந்தப்போ கல்யாணமும் பண்ணிக்குவேன். அப்போ எங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்க, பொண்ணு ஒன்று வச்சுருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், விருப்பம் இல்லாதான் ஒத்துட்டேன். இவன் என்ன சொன்னேன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்கலைன்னா நீ என்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் தெரியும், நான் எழுதி வச்சுட்டு உடனே நீ டார்ச்சர் பண்ணுறேன்னு எதனா பண்ணிக்குவேன், மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு. சரின்னு இவன் சொல்கிறான்னுட்டு நானும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கப்புறம் என்னை இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவரோட நம்பரை எப்படி என் செல்லேருந்து எடுத்துக்கிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி இந்த 3 பேர் பேசுவாங்களே அந்த மாதிரி கால் பண்ணி உங்கள் வீட்டுக்கார் லைனில் இருக்கார் அப்படின்னு. உண்மையிலுமே எனக்கு தெரியவே இல்லை, லைனில் இருக்காருன்னு பார்த்தா இவரோட வாய்ஸ் கேட்டுச்சு. நான் கட் பண்ணிட்டேன். என்னத்துக்கு அவர் நம்பரை எடுத்து அப்படின்னு கேட்டேன். இல்லை வேணும், நீ கூப்பிட்றப்ப வரலன்னா நான் அந்த ஆள் கால் பண்ணி சொல்லிவிடுவேன். அப்போ மொத்தத்தில் அவர் வந்து உங்களை மிரட்டி வர சொல்கிறாரா? மிரட்டி தான் இப்போ கொஞ்ச நாளாக என்னை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா தான் உங்களை டார்ச்சர் பண்ணுறாரு. பார்த்தா வந்து டார்ச்சர் பண்ணுறேன்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு இப்போ எதுவும் இல்லை பண்ணுறதில்ல. இப்போ ஒரு 3 நாள் கூட ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. இப்போ உங்கள் கணவர் உங்களோட வாழ மாட்டேங்கிறாரு? அவர் இருக்க மாட்டேங்கிறார். அவர் அப்படி சொல்லலையேம்மா? அவர் என்கிட்ட அப்படி தான் மேடம் சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? என் மனைவியோட சேர்த்து வைங்கன்னு சொன்னேன். அது ஃபஸ்ட்டு அந்த இதில் பிரச்சனையில் வந்து நான் மன கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நான் வாழ்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டேன். அவங்களோட வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம், நீங்கள் புரியல. ஏன் அப்படி சொன்னீங்க? இல்லை மேடம், நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னேன்னா விருப்பம் இல்லை வாழ்கிறதுக்குன்னு? நான் தான் சொன்னேன். இவங்க தான் சொன்னாங்க. நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? வரும்போது என் மனைவி சொன்னா கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்களா? நான் சொன்னேன், அதுக்கு திரும்பி அதே மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னாப்புல. இல்லை, நீங்க சொன்னேன் எனக்கு அவங்களோட தான் வாழறதுக்கு விருப்பம், ஆனால் அவங்க வந்து வாழறதுக்கு விருப்பம் இல்லை சொன்னாங்க. அவங்களோட வாழ தான் விருப்பம் மேடம். அப்புறம் ஏன் வாழறதுக்கு விருப்பம் இல்லை சொன்னீங்க? நான் ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில வீட்டில் இந்த பிரச்சனை வந்த பிறகு நான் வாழ மாட்டேன். நீங்க மிரட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவரை நான் ஒன்றும் மிரட்டவே இல்லை. அப்படிதான் அவர் சொன்னாரு. இல்ல மிரட்டல. இல்லை, நீங்க ஒன்றா கேட்டது. மிரட்டலாம். நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? திட்டுவாப்புல, என்ன திட்டுவாப்புல. திட்டுறதுன்னா மிரட்டல் தான். இல்ல வீட்டு குடும்பத்துல திட்டுவாப்புல. இந்த நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? என்ன மேடம்? வரத்துக்கு முன்னாடி இங்க வந்து கூட சேர்ந்து வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான். நீங்க என்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நான் சொன்னேன் மேடம். அவங்க சொன்னீங்களா இல்லையா? நான் சொல்லலையே. நான் என்னத்துக்காக சொல்ல போறேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது நான் இப்ப அப்படி சொல்றதா நான் ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் சொன்னேன். வாழ விருப்பம் இல்லை தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தான் நான் போயிட்டேன். கொஞ்ச நாள்
போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதே வந்து சொல்லுங்கன்னு தான் சொன்னாப்புல. என்னை வந்து கேட்டுட்டு இருந்தாரு. உண்மையை சொல்லுங்க கனி, உண்மையாக உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். நான் போட்டு காட்டவா நீங்க என்ன சொன்னீங்கன்னு? அது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். என்ன சொன்னீங்க நீங்க? நான் அது மனைவி தான் இந்த மாதிரி சொன்னாப்புல தான். அது உண்மை. என்ன சொல்ல சொன்னாங்க? இந்த மாதிரி வாழ மாட்டேன் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நான் சொன்னது இல்லை. அது எப்படி சொல்லாம அவர் சொல்லுவாரு? அதுதான் எனக்கும் தெரியல. நான் எப்போ சொன்னேன் உங்ககிட்ட? அது சொல்லலை மேடம், நானாக தான் சொன்னேன். மனைவி சொல்லலை, நானாக தான் சொன்னேன். நீங்க மனைவி தான் சொன்னாங்க இவங்க சொன்னீங்க. வந்து இந்த பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாழ மாட்டேன், அவன் ஒரு வருஷமா வச்சுதான் அவன் வந்து தப்பானதெல்லாம் இவர் ரெக்கார்டிங் பண்ணாரு. இவன் வந்து தப்பான உடலுறு வச்சுட்டு இருந்தான் அப்படி இப்படின்னு இவர் சொல்றப்ப இவர் என்ன செஞ்ச, என்கிட்ட இவ்வளோத்தையும் அவன் ஓப்பனாக சொல்றான், நான் இருக்க மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் இப்போ இன்னைக்கு வந்து அவங்க அக்கா வந்து பேசினாங்க. மனைவி வந்து என்கிட்ட சொன்னாங்க, அங்க போய் வாழறதுக்கு இஷ்டம் இல்லை சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னாங்க. ஆமாம் மேடம், அதுபடி தான் நான் சொன்னேன் மேடம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட சொன்னது வந்து இந்த மாதிரி பார்த்தான்ற வந்து இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் விடுங்க, என்கிட்ட என்ன சொன்னீங்க? மனைவி சொன்னாப்புல தான் என்ன சொன்னாங்கன்னு? இந்த மாதிரி வாழ மாட்டேன் சொல்லுங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? நான் சொல்லவே அவ இல்லை. கேளுங்க. நான் எப்போ சொன்னேன் அந்த மாதிரி? இல்லை, அதாவது அது சொல்ல மேடம், நானாக தான் சொன்னேன் மேடம். அது அவங்க சொல்ல மேடம். இவங்க வீட்டுல சொன்னதை தான் சொல்றாங்க. ஆமா. ஆனா இவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை போய் சொல்லுங்க சொன்னோம். இவங்களுக்கு என்னென்ன சேர்த்து வச்சாங்கன்னா சேர்ந்து இருக்கு, ஆனா அதுக்கு என்ன பிரச்சனை தீர்வு அப்படின்னு இப்ப அக்கா கிட்ட போய் எனக்கு இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை மேடம், எனக்கு வந்து இந்த பார்த்தாக்கு எங்கள் 2 பேர் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் அந்த பார்த்தாக்கு தகுந்த நீங்கள் பாடம் அங்க வந்து வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க, நான் பார்த்தாவோ ஒரு கை பார்த்துடுறேன், அவரை மாட்டி விடுறேன் சொன்னாங்க. இல்லை இல்லை இப்போ 2 பேரும் சேர்ந்து அவரை மாட்டி விட பாக்குறீங்க, டிராமா ஆடுறீங்க. இப்போ இல்லை மேடம், அப்படிலாம் இல்லை மேடம், ட்ராமாலாம் இல்லை மேடம். இவங்க வந்து இவர்கிட்ட கணவர்கிட்ட நீங்க அங்க வந்து என்னோட வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க, பார்த்தாவா நான் ஒரு கை பார்த்துக்கிறேன்னு. என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இங்க வந்து இவங்க 2 பேருக்குள்ள சண்டை இருக்கிற மாதிரி சொல்லிட்டுன்னா அவரை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுடலாம். அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த அம்மா சொல்றத பார்த்தா அவர் இன்னும் பெருசா கொடுமைப்படுத்துற மாதிரி, டார்ச்சர் படுத்துற மாதிரி, இந்த அம்மா மேல பழி போடுற மாதிரி, வாழறதுக்கு இஷ்டம் இல்லை சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அவர் அப்படி எதுவுமே சொல்லல, பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் மண்டை ஆட்டிட்டு இருக்காரு. வீட்டுல சொன்னது அப்படிதான் மேடம். ஒரு இன்ன வரைக்கும் மேடம் ஒரே சொல்லிட்டு நிமிஷம் மேடம், இவங்க இவ்வளவு பேசுறாங்களே மேடம், என்ன அங்கங்க தேடி வந்து பாக்குறியா? என் பேர் யூஸ் பண்ணாம மத்தவங்க பேர் எதுக்கு யூஸ் பண்ற நீ? அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள்ட்ட 1 லட்சம் ரூபாய் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் 5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க மேடம். சரி, 2 நாள் கடையில சொல்லியிருக்காரு Wait மேடம். பண்ணுங்க. உனக்கு என்ன காசுக்கு ஆசைப்பட்டியா நீ? இருங்க, காசு ஒன்று தூக்கி விசிறி அடிச்சு போறேன். ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. அவங்க கேட்டது உங்களுக்கு தெரியுங்களா? நீங்க தான் நான் வச்சிருக்கேன், அவங்க பேசுன ரெக்கார்ட் நான் வச்சிருக்கேன். நீங்க தான் காசு 25,000 ரூபாய் காசு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? 10,000 ரூபாய் கொடுத்தா எழுதி கொடுக்க மாட்டா சொல்லிருக்காங்க. தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து 20 சிவான்றதான் மேடம் கேட்க சொன்னாரு. 5 லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் கேளு, அதுக்கப்புறம் தான் எழுதி கொடுப்பாங்க. கேட்டா காசு கொடுத்தனே இல்லையான்னு கேளுங்க. இது வரைக்கும் நான் வாங்க எதுக்காக நீங்க தானே 3000 ரூபாய் அவங்கள்ட்ட இருந்து வாங்குனீங்களா? ஏது மேடம்? என்கிட்ட நீ 5000 ரூபாய் நீ வாங்கிட்டு போன. வண்டி திருவான்மூர்ல அடிபட்டுச்சு சொல்லிட்டு வாங்கிட்டு போனியா இல்லையா? உன் பொண்ணு மேல சத்தியம் பண்ண சொல்லு. சத்தியமா நீ வாங்கிட்டு போன. அதுக்கு தான் நான் தேடிட்டு சரி, நீ வந்தேன். சொன்னல நான் வண்டி ஓட்டத்துல ஓனர் கிட்ட போயிட்டு 5,000 ரூபாய் நான் வாங்கியிருக்கேன். எதுக்கு நீ? ஆமா, நீ இப்ப வண்டி அடிபட்டுச்சுன்னு வாங்கிட்டு போனல, அப்ப நான் போய் ஓனர் கிட்ட கேட்காத கேக்குறேன். என்னது சம்பாதிக்கிறேன்? அப்ப ஏன் வண்டி அடிபட்டுச்சு ஏன் வந்து என்கிட்ட வந்து கேட்டுட்டு போனேன்? எதுக்கு? சரி, ஏடிஎம்ல வந்து 2000 ரூபாய் எனக்கு சரி காசு கட்டிய, அப்ப எதுக்கு எடுத்து கொடுத்தா? சரி, எதுக்கு எடுத்து கொடுத்த? சரி, நீ வந்தியே என் வீட்டை கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எதுக்கு எடுத்து கொடுத்த? அது சொல்லு, பதில் சொல்லு. எதுக்கு எடுத்து கொடுத்த? சரி, ஓகே. எத்தனை வாட்டி அபார்ட்மெண்ட் எடுத்து ஹாஸ்பிடல் கூட்டிட்டு இருக்க? டேய் மேடம், இந்த ஒரு பாயிண்ட் பிடிங்க. அந்த வந்து டேப்லெட் கவர் யாரு கொடுத்தானே கேளுங்க. டேப்லெட் ஒரே டேப்லெட் கவர் யாரு கொடுத்தானு கேளுங்க. இவங்க மாசமா இருக்கன்னு சொல்லிட்டு 3-4 மாசம் கழிச்சு என்கிட்ட சொன்னாங்க. இல்ல என்னத்துக்காகன்னு கேளுங்க. அபார்ஷன் பண்றதுக்காக கிடையாது கேட்டது. மேடம். டேப்லெட் வாங்கி சாப்பிடுன்னு 2000 ரூபாய் கையில கொடுத்தான். நீங்க காசு கொடுத்தேன்னு சொன்னீங்க. அது நான் 5000 ரூபாய் தனியா கொடுத்த. வண்டி வந்து திருவான்மூர்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவன் வாங்கினான். வண்டி வந்து இது வரைக்கும் வண்டி நான் 15 வருஷமா வண்டி ஓட்டுறேன் மேடம். யாரோட வண்டி உங்களுது? கம்பெனி வண்டி மேடம். கம்பெனி வண்டி கம்பெனி வண்டி கொடுக்கணும். என்கிட்ட 15 கேட்டா வருஷமா வந்து மேடம். ஏதோ பெயிண்டிங் என்ன காசு வாங்கி கொடுத்தீங்க? நான் வச்சிருந்த சீட்டு பணம் வந்துச்சு மேடம். 50,000 ரூபாய் சீட்டு எப்ப போட்டு நடந்தது இது? இது ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. கிடையாது மேடம். அப்ப இவர் கல்யாணம் பண்ணியாச்சு. இல்ல கல்யாணம் கல்யாணம் ஆகல. கல்யாணம் 4 கல்யாணம் மாசம் ஆகல. ஆகுது மேடம். இவங்க சொல்றாங்கல்ல மேடம், எத்தனை மாசம் ஆச்சு உங்க கல்யாணம் ஆகி? 3 மாசம் ஆகுது. 3 மாசம் ஆகுது.
கல்யாணத்துக்கு தப்பா முன்னாடி சொல்றாங்க மேடம், அவங்க எல்லாமே தப்பா சொல்றாங்க. தப்பா ஒன்றும் சொல்லல அப்ப நான் காசு கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்ல மேடம், அப்புறம் நான் எப்படி வந்து தப்பா சொல்றாங்க சொல்றீங்க? இல்ல மேடம், அவங்க சொல்றாங்களே எனக்கு வந்து மாசம் 15,000 ரூபாய் 20,000 நான் வாங்குறேன் மேடம். நான் 4 மாசம் ஆச்சு காசு வாங்கிட்டு எப்படி கரெக்டா சொல்றீங்க? நான் இல்ல காசு வாங்கலாம் சொல்லல, என்கிட்ட வந்து காசு கேட்டாங்க. வீட்டு வாடகை வந்து நல்லா கேட்டீங்க, நீங்க அப்ப கிடையாது. உங்ககிட்ட வந்து 10,000 ரூபாய் கேட்டாங்களா? கேட்கல, நான் கொடுக்கவும் சரி ஓகே, நீ சொல்றியே அந்த பழைய வீடு சொன்ன தெரியுமா, வீட்டு வாடகை அதிகமாட்ட எதுக்கு என்கிட்ட வந்து காசு கேட்டே? நீ வீடு வாடகை அதிகமா ஏத்திட்டாங்க, அட்வான்ஸ் அதிகமா கேக்குறாங்க, சரி. 25,000 ரூபாய் கேக்குறாங்க. நீ எனக்கு 10,000 கூட நீ கேட்டே இல்லையா? உங்ககிட்ட நான் கேட்டேன். ம். உங்ககிட்ட நான் கேட்டேன், அந்த வீட்டுல நான் இருந்தேனா? அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கேட்டேன், அந்த நீ வீட்டுல என்கிட்ட நீ இருந்தேனா? கேட்டே இல்லையா? கேள்வி அதை மட்டும் சொல்லு. நீ உங்ககிட்ட சரி, 20,000 கேட்கல. ரூபாய் கேட்டிருக்காங்கன்னு மட்டும் தான் சொன்னச்சு. உங்ககிட்ட நான் காசு சத்தியமா கடல் சச்சா நான் கேட்கல. அந்த வீட்டுல 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருந்தேன் மேடம். அவங்க எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் கேட்டாங்க. என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் கேக்குறாங்க, வீடு நீங்க காலி அவர்ட்ட பண்ண காசு சொன்னேன். வாங்கினது கிடையாது? காசு இது வரைக்கும் என்னத்துக்கு இந்த டேப்லெட் வாங்குறதுக்கு அதுக்கு மட்டும் தான் சத்தியமா எத்தனை வாட்டி மேடம் காசு. வாங்கியிருப்பீங்க? ஒரு 4 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். 4 வாட்டி டேப்லெட் வாங்குறதுக்கு 2,000 ரூபாய் வாங்கினீங்களா? இல்ல 4 வாட்டி வாங்கி சாப்பிட்டிருக்கேன். இவன் வந்து கொடுப்பான், மத்த விஷயத்துக்கு கொடுப்பான் காசு. என்னன்னா 1000 ரூபாய் கொடுப்பான், 500 ரூபாய் கொடுப்பான், இப்படிதான் கொடுத்துட்டு இருப்பாப்ல. இவங்க கேட்கற டைம்ல நான் காசு கொடுத்துருக்கேன். அதே கொடுத்துருக்கேன். மாதிரி வந்து இல்ல மேடம், 500 இவங்க ரூபாய், சொல்றாங்க. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள்ட்ட காசு கேட்டுட்டு இருக்காங்க? நான் கேட்டாங்க மேடம். இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த காசையும் என்கிட்ட நீங்க கேட்டதே கல்யாணத்துக்கு கிடையாது. அப்புறம் அவரோட ஏன் தொடர்பு வச்சு? அந்த போன் நம்பரை எடுத்து வச்சுட்டு எதுக்கு நீங்க கல்யாணம் இவரை பண்ணியாச்சுல, அப்புறம் எதுக்கு அவரோட தொடர்புல இருக்கீங்க? அந்த போன் நம்பர் எடுத்து வச்சிருந்தான் மேடம் இவன். உடனே என் அப்ப வீட்டுல அவங்க மிரட்டி தான் உங்களை வர சொன்னாங்க. மிரட்டி தான் மேடம் நான் சரி, okay போயிட்டு madam. அது இது வரைக்கும் மிரட்டி மிரட்டி தான் என்கிட்ட madam. வந்தாப்புல madam. அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட சொல்லிட்டேன். அந்த சொல்லிட்டாப்புல, சிம்ம சொல்லிட்ட உடனே உடைச்சிட்டேன் சிம்ம நான். நான் உடைச்சு மிரட்டினீங்களா கூப்பிட்டு? கிடையாது மேடம். எத்தனை வாட்டி இந்த நம்பருக்கு ஏன் மேடம் கூப்பிட்டு இவ்வளவு சொல்றாங்களே அவங்க? மிரட்டுறேன்றாங்களே, என்னதான் எத்தனை பேர்கிட்ட கால் பண்ணி என்ன எங்க இருக்கன்னு கேட்டு பாருங்க. எதுக்கு அப்படியே தேடினீங்க? எத்தனை பேர்கிட்ட நான் கேட்கவே இல்ல மேடம். ஆள் இருக்காங்க மேடம், எல்லாமே இருக்காங்க மேடம். எத்தனை வாட்டி மீட் பண்ணிருப்பீங்க கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறம் 3-4 வாட்டி மீட் பண்ணிருக்கேன் மேடம். நான் அவங்கள இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணி 4 வாட்டி மீட் பண்ணிருக்கேன். கல்யாணம் வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது மேடம். அன்னைக்கே இவன் ஃபோன் பண்ணி நீ வரலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு என்னை கூப்பிட்டா மேடம். கல்யாணம் அன்னைக்கு நடக்க போது மறுநாளைக்கு காலையில வந்து என் கூட தப்பு பண்ணிட்டு போனேன் மேடம். வான்னு நான் சொல்ற கோவில்ல வச்சு கல்யாணம் பண்றாங்க, நான் வரலன்னு சொன்னேன் மேடம். அதெல்லாம் என்ன சாமி பார்த்துட்டே இருக்குதா? என்னெல்லாம் பேசியிருக்கான் தெரியுமா மேடம்? அவர் மிரட்டருக்கு ஏன் நீங்க தலை வணங்குறீங்க? அதுதான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணவே கிடையாது. தப்பு பண்ணிட்டு தப்பு, ஏன்னா பணம் மிரட்டி அதான் அது தப்பு பண்ண கிடையாது. நான் காசு கொடுத்து நான் அவனை பழகிட்டேன். நீ அந்த ஒரே ஒரு காரணத்தோட வச்சிட்டு உன் காசுக்கு யாருமே ஆசைப்படல சரியா? நீ தப்பு பண்ண அவ்வளவுதான். தப்பு நீயும் பண்ணிருக்க, நானும் பண்ணிருக்கேன். இல்லன்னு நான் சொல்ல வரல. யார மிரட்டுறாங்க? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப பிரச்சனை என்ன? இவங்க வந்து என்ன மிரட்டிட்டு இருக்காங்க மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? பண்ற காசு கேட்டு காசு எல்லாம் நான் கேட்கல மேடம். சத்தியமா நான் நான் record கேட்கல. வச்சிருக்கேன் சிவான்றவரு தான் கேட்க நான் ரெக்கார்ட் சொன்னாரு. வச்சிட்டு கேட்க இருக்கேன். சொன்னாரா? அப்ப நீங்க கேட்டீங்க? இவன் சொன்னான் இந்த மாதிரி உங்களுக்கு காசு தேவை விலகிக்கோ, என்ன எந்த பிரச்சனையும் நீ பண்ணிக்காதன்னு இவன் சொன்னதுனால அதனால சிவானா இந்த மாதிரி சொன்னாரு. சொல்றானா நானும் அப்படின்னு நான் பக்கத்துல நீங்க கேட்டேன். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சொல்றானா அப்படின்னு கேட்டான். அவன் எழுதி கொடுக்குற ஐடியா இல்லம்மா, நீ 5 லட்ச ரூபா நீ கேளு, அப்பதான் அவன் வலிக்கு வருவான்னு அவர் தான் சொன்னார் மேடம். அதனால தான் நான் கேட்டேன். சிவான்றவர்கிட்ட இது வரைக்கும் நானே அவருக்கே 3,000 ரூபாய் கொடுத்துருக்கேன் மேடம், இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை? ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி வந்து எதுக்கு 3,000 ரூபாய் கொடுக்கணும்? அந்த மாதிரி இருங்க, அவருக்கு காசு இருங்க. கிடைக்கணும் அப்படின்னு. உங்க புருஷன்ட்ட தான் உண்மையை சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பேசியிருக்கானா, எந்த மாதிரி இந்த மாதிரி பேசியிருக்கான்? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கான்னு என்ன பிரச்சனை நீங்க நடந்திருக்கு? சொன்ன மாதிரி அவர்கிட்ட சொன்னது. என்ன சொன்ன மாதிரி? இந்த மாதிரி எல்லாம் இவரோட ஃப்ரெண்டு தான் அவரு. இவரோட ஃப்ரெண்டு எந்த மாதிரி? எதுக்கு 3,000 ரூபாய் கொடுத்தீங்க? இந்த மாதிரி சிவாக்கு? எல்லா உரம் இருக்குது எல்லாத்தையுமே நான் சொன்னதுக்கு அவனை எதனா சிவாக்கு பண்ணி எதுக்கு 3,000 ரூபாய் கொடுத்தீங்க? பேசி வைக்கிறேன், என்ன பேசி சொல்றேன். பேசணும்? அவன் வந்து என்ன வருவான் போவான்ற மாதிரி நான் பேசி வைக்கிறேன். அவன் என்ன எங்கேயும் போக என்ன மாட்டான், பேசணும்? என்ன பேசணும்? எங்கேயும் போக மாட்டான். அவன் எதுக்கு அவன் எங்க வேணா போறான்? அவர் வந்து எங்க அவரோட வேணா வாழ்க்கைய போக மாட்டான். பாத்துக்கறாரு. நீ எதனா ஹலோ பண்றதா ஹலோ, இருந்தா சொல்லுங்க மேடம். எதுக்கு சிவாக்கு 3,000 ரூபாய் கொடுத்தீங்க? பேசுறேன்னு சொல்லி என்ன பேசுறதுக்கு? அவனுக்கிட்ட உனக்கும் கான்வர்சேஷன் மாதிரி பண்ணி விடுறேன் அப்படின்னு என்னது? சொல்லி பேசி நான் இது பண்ணி சமாதானப்படுத்தி விடுறேன். என்ன சமாதானப்படுத்தி நீ விடுங்க? அவன் பிரச்சனைக்கு போக கூடாது, நீ அவன் பிரச்சனைக்கு போக கூடாது. அதான் நீங்க தான் விட்டுட்டீங்களே, நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களே. போயாச்சு மேடம். ஆனா திரும்பி இவன் வந்து 3 நாளா நான் இவனுக்கு கால் பண்ணவே இல்லை. திரும்பி எனக்கு கால் பண்ணி எங்க அக்கா வீட்டுக்கு சொன்னியா, எங்க பெரியமா வீட்டுக்கு சொன்னியா, எங்க பெரியமா பொண்ணு கிட்ட சொன்னியா, ஏதாவது ஒண்ணு கால் பண்ணி கேட்டுட்டே இருக்காப்ல என்ன. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இந்த மாதிரி எனக்கு கால் பண்றான் அப்படின்னு சொல்லி. எங்க அக்காவுக்கு கால் வந்து என்ன நடக்குது கோடம் பக்கத்துல? இவன் விட மாட்டான் மேடம். இவன் சும்மா இந்த மாதிரி கோடம் தான் பக்கத்துல என்ன நடக்குது? So, இங்க ஒரு நல்ல பதுசா பேசுறான் மேடம். அவள் வெளியே போனா போன் பண்ணிட்டு இருப்பான். அதுசா பேசுறது வேற. நீங்க அப்பதான் மேடம் 2 மேடம், நாளா நானும் எத்தனையோ வாட்டி கால் பார்த்திருக்கேன். பண்ணல. சொல்றாரு மேடம் இவரு. இருங்க, உங்க அக்காக்கு கால் போச்சா? ஆமா மேடம், கால் வந்திருக்கு மேடம். என்ன சொன்னாங்க? அக்கா கூப்பிட்டு? இல்ல. இது மாதிரி வந்து இது மாதிரி கோடம் பக்கத்துல என்ன நடக்குது, என்ன ஓடிட்டு இருக்கு, ஏன் பிரச்சனையா, என்ன பிரச்சனை என்ன கேட்டாங்க மேடம். உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையாப்பா? நிஜமா கேக்குறேன்.
அவங்க வேலையை மேடம், பார்க்காம என்னோட என்ன வேலையில- பண்ணிட்டு அக்கா இல்ல அது சித்தப்பா பொண்ணு ஏதானு என்கிட்ட இரு மேடம். சொன்னாப்புல. இருக்கீங்க? எதுக்கு நீ மிரட்டி 5 லட்சம் ரூபாய் கேட்ட? நான் கேட்கவே இல்லையே மேடம். அந்த சிவா நான் சொன்னதுனால தான் நான் கேட்டேன். எனக்கு காசுன்றதே இல்ல. அவர் வந்து எழுதி கொடுக்க மாட்டாமா, நீ இப்படி கேட்டீங்கன்னா எதுக்கு என்ன எழுதி கொடுக்கணும்? இவரு சொன்னாரு, நீ அந்த மாதிரி உங்களுக்குள்ள எந்த உறவு இருந்துச்சு, இனிமேல் அந்த பொண்ணு எதனா பண்ணிச்சா என் பேச்சுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு எழுதி கொடுறான்னு இவரு கேட்டிருக்காரு. நான் தான் கேட்டேன் மேடம். நான் கேட்கல, இவரு இவரு என்னது என்ன கேக்குறாரு? நீங்க இஷ்டத்துக்கு போய் சொல்றீங்க, மாத்தி மாத்தி சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் இவர் தான் மேடம் இப்போ கேட்டாரு. உங்க 2 பேரோட உத்தேசம் என்ன? அவர்ட்ட இருந்து காசு வாங்கணுமா? காசு ஐயா எனக்கு அப்புறம் காசுன்றது என்ன வேணும் ஐடியாவே இல்ல உங்களுக்கு? எனக்கு. அவனுக்கு இந்த தப்பு பண்ணனா அதுக்கு தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். என்னது அப்படின்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே? பனிஷ்மெண்ட் நீங்க தான் கொடுக்கணும், நான் யாரு பனிஷ்மெண்ட் கொடுக்க? சிரிக்கிறீங்க? எனக்கு இப்ப அவரு என் கூட சேர்ந்து இருக்கிறேன்னு சொல்றாரு. அவரு யாரு? இவங்க சேர்ந்து இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, எனக்கு விருப்பம் இல்லை மேடம். அதுதான் மேட்டர். அதுதான் ஏன்னா நான் தப்பு பண்ணது எல்லாமே இதுகிட்ட இவன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். தப்பான ஒரு உடம்பு வச்சுட்டேன் அப்படி இது எங்களுக்குள்ள இப்போதைக்கு ஐடியா என்ன? எனக்கு நான் எப்போதும் இருந்துக்கிற மாதிரி இருந்துக்கிறேன். என்கிட்ட இதுக்கு நம்ம காசு கேட்கறாங்க அவங்க. எப்போது இருக்காங்க என்கிட்ட காசு கேட்கறாங்க. ஏன்னா இனிமேல் இவங்க வந்து இவன் ஃப்ரெண்டு மூலியமா யாரு பாத்தீங்களா? மூலியமா எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது. இப்போ உண்மையை சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க இங்க? அதுதான் ஆனா அவர் சேர்ந்து இருக்க சொன்னா உண்மையை இருக்கிறேன். பேசுங்க, முகத்துக்கு நேரம் சேர்ந்து சொல்றாங்கல்ல, இருக்கா, வாழ இருக்கிறேன். என்ன? சேர்ந்து இருக்கு, சேர்ந்து வாழ்க்கை. அவர் சேர்ந்து வாழ்றதுன்னு சொல்றாரு. யாரு? அவர் சேர்ந்து இருக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. பட் நீங்க இல்ல, அவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்காரு மேடம். அவரு இதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என் கூட சேர மாட்டேன்னாரு. அக்கா இப்ப வந்து வந்தாங்க. என்னம்மா பேசுற நீ? ஃபர்ஸ்ட் இருக்க மாட்டேன்னாரு. இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு எப்படி அவரு. 2 பேர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கேன். ஒரு 5 வருஷத்துக்கு எனக்கு இடையில கிடைச்ச தகவல் மேடம், ஒரு இவங்க ஹஸ்பண்ட் இருக்க சொல்ல வேற யாருக்கும் தொடர்பு உண்டு. இதை பாருங்க, நடந்ததெல்லாம் அதெல்லாம் நீங்க பேச தேவையில்லை. அந்த இது உங்களுக்கு கிடையாது. நீலாங்கரை ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி இப்போ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, ஏன் இவரோட வாழ மாட்டேன்னு சொல்றீங்க? கல்யாணம் ஆகி 4 மாசம் தான் ஆச்சு. நான் அவரோட வாழ்ந்தேன் தான். ஆனா எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு தான் அவருக்கும் தெரியும் மேடம். சந்தோஷமா வாழ்ந்தோம் சொன்னீங்க, இல்ல. சொன்னாரு. 2 மாசம் சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். மனசு இடையில இந்த பிரச்சனை வந்ததுல 1 மாசமா சந்தோஷம் இல்லாம பிரச்சனைகள். இந்த பாருங்க, மனசாட்சியை தொட்டு உண்மை இப்போவாது பேசுங்க. என்னதாங்க பிரச்சனை? எதுல இவங்க 2 பேர் பிரச்சனை தான். என் பிரச்சனை எது? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் என் என்ன? மனைவியோட சேர்ந்து வாழ்றேன் மேடம். இவங்க 2 அவங்களுக்கு பேர் கேளுங்க, வாழ சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. சேர்ந்து வாழ்றோம். டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. கணவரும் மனைவியும் சேர்ந்து டிராமா பண்றாங்க. இவங்க 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த பையன் அந்த பொண்ணை கூப்பிட்டுருக்கான். எல்லாம் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல எல்லாம் வெளியே வந்தோடனே பிளான் பண்ணிட்டாங்க, அந்த பையனை உட்கார வச்சு காசு வாங்கணும்னு. இல்ல காசு வாங்கணும் இல்ல. காசு வாங்குற 2 பேரும் சொல்லி பேசி வந்திருக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணு இவர்கிட்ட சொல்லியிருக்கு, எனக்கு உன்னோட வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்லு. அது அவர் உளறிட்டாரு. இந்த பாருமா, எல்லாமே புரிஞ்சு போச்சு எங்களுக்கு. நாகரீகம் கருதி நான் பேசாம இருக்கேன். ஒண்ணு இல்லைன்னா அவரோட நல்லா போய் குடும்பம் நடத்து. இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் விடு. உனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அது என் பொண்ணு. அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ மரியாதையா டீல் பண்ணிட்டு இருக்கோம். நீ பண்ண காரியத்துக்கு இப்படி எல்லாம் இல்ல. இவ்வளவு பொறுமையெல்லாம் பேச முடியாது. நீங்க கேளுங்க, கூட்டிட்டு போங்க. நடந்து போச்சு. நீ நீ சொல்றபடியெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். நீ என்ன சொல்றேன் நான் கேட்கிறேன். ஒரே அவரோட ஏன் சொன்னல அவன் தான் இருக்குல்ல, இவ்வளவு நடந்தது இருக்குல்ல. நீ ஒன்றும் பேச தேவையில்ல. என்னோட வாழ்க்கை உன்னோட வாழ்க்கைன்னு கேட்டு வந்தேன். உட்கா மிரட்ட போன்ல மட்டும் மிரட்டுற அப்படியே. என்னது மிரட்டினாங்க? என்னது மிரட்டினாங்க? என்ன பண்ண போறீங்க? நான் அவர் கூட போகணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் போன இஷ்டம் தான். நான் அன்னைக்கே அக்கா பத்தி தப்பா பேசின அன்னைக்கே என்ன கொலைய பண்ணிட்டு இருப்போம். ஜாக்கிரதை. நான் நடந்து போகட்டும் மேடம். இனி கூட்டிட்டு போங்க உங்க மனைவிய. வாமா போலாம். இந்த பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்க. என்ன இது பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு பிரச்சனை வந்து உங்க மனைவிட்ட தான். என் மனைவி வேலை பிரச்சனை இல்லை மேடம். நான் இப்போ சொல்கிறேன் மேடம், என் மனைவி வேலை பிரச்சனை இல்லை மேடம். என் மனைவி நல்லவ மேடம். இது பாருமா, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நல்லவ மேடம். கூட்டிட்டு போ.
போய் வாழ பாரு ஒழுக்கமா. பொண்ணு இருக்கு உனக்கு. என்ன வயசு பொண்ணுக்கு? என் மனைவி ஒரு ஆத்தத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல, ஆனா 15 தொடங்கும். ஆத்தத்துல பாப்பாக்காக சொல்லுவாப்புல, பாருமா, ஆனா போமா கூட. மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாப்புல மேடம். என் மனைவி நல்லவ மேடம். நல்லா பாத்துப்பீங்களா? நான் கண்டிப்பா என் உயிருக்கு வரையும் நான் விட மாட்டேன் மேடம். சரி, கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க அவங்கள. போமா. ஆமா. இல்ல மேடம், நான் தனியாவே இருக்கணும். ஏமா? எனக்கு பிடிக்கல மேடம். எனக்கு இத பாருமா, எனக்கு ஒரு நாள் தனியா விட்டா சொல்லுங்க மேடம். நீங்க வந்து அவரோட தான் வாழ விருப்பப்படுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல, ரிப்போர்ட்டர்ஸ் ஆல்ரெடி முதல்ல வந்து சொல்லியாச்சு. எனக்கு அவரோட இருக்கணும்னு இஷ்டம் இல்ல நீங்க மேடம். அதுதான் சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு அவரோட வாழறதுக்கு தான் விருப்பம். ஆனா இவர் வந்து பலியாடு ஆயிட்டாரு. அதான் உண்மை. நான் பதில் கேட்டுதான் வந்தேன்னு வச்சு அவரோட இருக்கணும்னு இஷ்டப்படவே என்ன இல்லை. பதில்? எதுக்காக என்னை இப்படி பண்ண, எதுக்காக என்னை கல்யாணம் பண்ண வச்சேன், எதுக்காக திரும்பி என்ன தப்பான உறவுக்கு என்னை கூப்பிட்டேன். இப்ப எல்லாம் தெரிஞ்ச பேருக்கு நீ என்ன சொன்ன, எனக்கு தெரியாது, என்ன எப்படி ஒன்னாலும் போய்க்கன்னு சொன்னேன். வந்துட்டாருல்ல, ஏத்த மாதிரி தான் நான் இருந்தேன். வந்துட்டாருல்ல, கூட்டு போக வேண்டியதானே, கூப்பிடாருல, போக வேண்டியதானே. இதுக்கு ஏன் போக மாட்டேங்கிற? ஏன் போக மாட்டேங்கிற? எனக்கு விருப்பம் இல்லை, நான் போறேன். ஏன் விருப்பம் இல்ல? எனக்கு போக விருப்பம் இல்லை. ஏன் பணம் என்ன பணம் கொடுக்கணுமா? யாருக்கு? 25,000 எழுதி கொடுப்பேன், 10,000 கூட எழுதி கொடுக்க உங்ககிட்ட மாட்டேன். நான் கேட்கலையே. உன்னை நான் கேட்கலையே, உன்னையும் நான் கேட்கல, இவரையும் நான் கேட்கல. என்ன விட்டு வந்தா நான் பணமே சொல்லி என்கிட்ட கேட்டது இல்லையா? நீங்க நான் பேசாம கேட்கல. பணம் நீ என்கிட்ட கேட்கல. என்ன கேட்க சொன்னாங்க. நீ போன் பண்ணி என்கிட்ட பணம் கேட்டியா? நீ தான் ஃபர்ஸ்ட் சொன்ன. நீ பணம் தான் சொன்ன. கேட்டியே, நான் நீ தான் சொன்ன. பைசா வேணுமா, எதிர்பார்க்கறியா, நீ விலகிக்கிறியா என் விஷயத்துல இருந்து, நீ தான் சொன்ன. சரி, அப்பதான் நான் சிவான கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன். சொன்ன? நீ சிவன் 5 லட்சம் கேட்க சொன்னாரு சொன்ன, எதுக்கு சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? எப்ப சொன்ன? சிவான தான் கேட்க சொன்ன. உங்ககிட்ட நான் எங்க சொன்னேன்? இது அப்ப நான் வரைக்கும் எப்படி, நான் நான் அதுக்கு அப்புறம் நீ கேட்கறது நான் சொன்னேன் நானு. என்னன்னு ஆ. என்னன்னு காசு என்னன்னு காசு எனக்கு புரியல. நீ காசு கேட்க சொன்னா நான் காசு கொடுக்குறேன்னு. நான் நான் வந்து கேட்கவே மேடம், இல்ல. நான் நான் வந்து கேட்கவே வீட்டுக்கு இல்ல. எங்க அக்காவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் உங்க மாமா ஓகேவா? சொன்னாரு காசு நீ எதுனா வேணுமா பண்ணி கேட்டாரு. அதான் செகண்ட் நீ சொல்றேன். சொன்ன வந்தாச்சு, காசு அதான் வேணா விலைக்கு வந்துட்டாரு, சொன்னேன். அவ்வளவுதான். அப்பதான் நான் சிவான சொல்றேன்ல, ஃபோன் பண்ணி கூட்டு கேட்டேன். போய் ஆனா இந்த எடுத்தேனா? மாதிரி எதுக்கு ஏன் போக நான் மாட்டேங்கிற? அவன் எழுதி கொடுக்குற ஐடியால என்ன இல்லம்மா, பிரச்சனைன்னா, காசு வாங்கிக்கோ அப்படின்னாரு. காசுல எனக்கு தேவையில்ல. இல்லம்மா நீ இந்த 5 லட்சம் தொடர்பு கேளு. வெளியே தெரியக்கூடாதுன்னு அவர் இருந்திருக்காரு. ஆனா இவங்க வந்து இல்ல, இவங்களால அவரை விட முடியல. அதான் உண்மை. கல்யாணம் பண்ணியும் அவர் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் விட்டுட்டு அவர் வாழ்க்கை பார்த்துட்டாரு. அவங்களால அவர் இல்லாம இருக்க முடியல. ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். இவன்லாம் நல்லவனே எப்ப கிடையாது. பாரு அப்படிலாம் touch. ஒண்ணும் கிடையாது. நல்லவான்னு நாங்க நல்லவெல்லாம் சொல்ல ஒண்ணும் கிடையாது. இவன்லாம் ரெண்டு அப்ப எதுக்கு பேருமே இது நாங்க பண்ற? சொல்ல, நீங்களும் நல்லவங்க சொல்ல, அவர்தான் பாவம் மாட்டின்னு முழிக்கிறாரு உங்களுக்கு இடையில. என்ன பண்ண போறீங்க? இல்ல மேடம், அவங்களோட நான் எல்லாம் இருக்க முடியாது மேடம். எனக்கு அந்த கான்டாக்ட்ல இருக்க கூடாது மேடம். அவங்க என்னால இருக்க முடியாது மேடம். எவ்வளவு டார்ச்சர் மேடம் எனக்கு. இதனால எவ்வளவு அசிங்கம் தெரியுமா எனக்கு. இந்த மாதிரி தப்பு பண்ணா அந்த மாதிரி மேடம், அசிங்கப்படுத்தா நான் வேணும் மேடம், இத பாருங்க. தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை கண்டிப்பா நான் ஓகே, நான் எல்லாரும் இதுல சொல்றேன் மேடம். நான் ஒத்து நீங்க பாட்டுல பழகுவீங்க, தூக்கி போடுவீங்க, அப்புறம் நீங்க வேற ஒரு இடத்துக்கு போவீங்க. மேடம், அவங்க விட்டுட்டு போயிட்டு இருக்கணும். உங்களால முடிஞ்சது, அவளால முடியல. அதெல்லாம் இல்ல மேடம். அதனால தான் மேடம் அவங்க ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப பாரு ஃபோன்ல டார்ச்சர் மேடம். கெட்ட வார்த்தை தான், எப்ப பாரு கெட்ட வார்த்தை தான் மேடம். இந்த நீங்க தவறு பண்ணதே ஒரு கமிட்மெண்டோட பண்ணல. நீங்க எப்ப பாரு அதான் மேடம். வண்டி டிரைவிங்ல ஓட்ட சொல்ல கூட கால் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. என் வாயால இதுக்கு மேல சொல்ல முடியாது. புரிஞ்சுக்குங்கம்மா. இப்படி யூஸ் பண்ணி தூக்கி போடுற மாதிரி நீங்க ஏன் அப்படி இடம் கொடுக்குறீங்க? இப்போ உட்காந்து போராடுறீங்கல்ல, இது அவரை கல்யாணம் பண்ணாம அவர் வேணும்னு கேட்டு போராடி இருக்கலாம்ல. ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எதுக்கு இந்த காட்டுறாங்க. திருமணம் 4 பேரை 10 பேரை கூப்பிட்டு பண்ணறது? இப்படி விட்டுட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தானே. அதுக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிட்டு வந்துடணும்னு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க வச்சு. மனசு ஒண்ணு இருக்குல்ல, அது அப்படி தூக்க போட முடியாது. உங்களுக்கு அதுதான் பிரச்சனை இருந்திருக்கு. பாருங்க அந்த மனுஷனை இப்படி அவரை பலியாட ஆக்கிட்டுறீங்க. அவருக்கு பாருங்க, அவர் அவர் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. அதுதான் உங்களுக்கு நல்லது. மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் மேடம். எனக்கு புரியுது, எனக்கு இல்லைன்னு சொல்ல. நான் எனக்கு இடம் கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், அப்புறம் வந்து அது சரியாயிடும். நான் கொஞ்ச நீ நாள் இப்ப தனியா என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு புரியுதா? வெறுத்தனமா அந்த பையனோட பின்னாடி சுத்திட்டு இருக்க.
நான் அப்படி உன்னை சுத்தவே தூக்கி இல்லை போட்டாச்சு மேடம். அவரு. ஏன்பா சுத்திட்டே இல்லை. இந்த அம்மாவோட கனெக்ஷன் உங்களுக்கு என்ன தேவை? இல்லை மேடம் எனக்கு தேவையில்லை மேடம். ஆ? நான் தூக்கி போட்டாச்சு மேடம். சரி, ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க மேடம். சொசைட்டில இருக்கீங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. இல்லை மேடம் நீங்க நான் இந்த மாதிரி நீங்க ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கீங்க. இல்லை மேடம் அது கிடையாது அது மேடம். உங்களை வேலையை பாதிக்கும், உங்க வாழ்க்கையை பாதிக்கும், உங்க கூட இருக்கிறவங்களை பாதிக்கும், கண்டிப்பா மேடம். குடும்பத்தை பாதிக்கும், சமூகத்தை பாதிக்கும். கண்டிப்பா மேடம் கண்டிப்பா. நீங்க சொல்றது 100 உண்மை மேடம். ஆபீஸ் தேடி தேடி வந்து அசிங்கப்படுத்துறாங்க. அப்படிதாங்க அசிங்கப்படுத்துவாங்க. ஏன் மேடம்? அப்படிதான் அசிங்கப்படுத்துவாங்க. நீங்க கனெக்ஷன் வச்சுட்டு அந்த பொண்ணை அப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க, விட்டுருவாங்களா? அவங்க தான் மேடம் என்ன வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தான் என்ன வச்சுட்டு இருந்தாங்க. இல்லை மேடம், நான் கொஞ்ச நாள் கம்மியாக இருக்கேன் மேடம். அதுதான் எனக்கு தோணுது அப்பத்துல. இப்படி ஆட்டம் போடுறீங்களே, கொஞ்ச நாள் நான் பசங்களை பத்தி நினைச்சு நான் அப்படியே பாக்குறீங்களா? நான் மனசு மாறினா நான் ஏத்துக்கிறேன் மேடம். நான் அவரை அந்த மனுஷனை பாரு, அவர் கொஞ்ச நாள் ஏமாத்துற மாதிரி உனக்கு தோணலையா? நான் கொஞ்ச நாள் இருக்கு, அப்புறமா மனசு மாறி நான் அவரை ஏத்துக்கிறேன் மேடம். நான் இல்லைன்னு ஆனால் இப்போதைக்கு என்னால் ஏத்துக்க முடியல. இது பாருங்க, சொல்லுங்க மேடம். இன்னும் அவங்களோட கனெக்ஷன் வேண்டாம். நீங்க ஃபோன் பண்ணக்கூடாது, நான் பண்ண நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது, இல்ல நான் மேடம். ஃபோன் பண்றது இல்லை. நீங்களும் தொந்தரவு பண்ணக்கூடாது. பண்றதே கிடையாது. சரிப்பா, நீங்க கிளம்புங்க. கொஞ்சம் ஒழுக்கமா இருக்க கட்டுங்க ப்ளீஸ். கண்டிப்பா மேடம். இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நானும் ஒரு கம்பெனி ஐடி கேப் டிரைவர் மேடம். ஒரு நாளைக்கு 50 கஸ்டமர் நான் ஏத்திட்டு வரேன் நீங்க மேடம். கிளம்புங்க ப்ளீஸ். இது பாருமா, நான் சொல்றது கேளு. மேடம் இப்ப போ அவரோட, வீட்டுல போய் இரு. உனக்கு எப்ப மனசு சரியாகிறதோ அப்புறம் நல்லபடியா புருஷன் பொண்டாட்டியா வாழுங்க. அது வரைக்கும் நீ உன் பாட்டுல இரு. இந்த பாரு, அந்த பையன்கிட்ட போய் காசு கேட்கறது, 5 லட்சம் கேட்கறது, கேட்கறதே கூட ஒரு இல்லை மீடியேட்டர் ஃபிக்ஸ் பண்றது, அவருக்கு காசு கொடுக்கறது. நான் அந்த இந்த பாரு, ஒரு மாதிரி விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, அது ஓவர். அந்த சாப்டர் ஓவர். நான் அதை எப்பயோ முடிச்சிட்டேன். அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னா நீயும் தப்பு பண்ணியிருக்க. அதனால அது முடிஞ்சு போச்சு. கடவுள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு உனக்கு, நல்ல புருஷனை கொடுத்திருக்காரு. உன் மேடம், பொண்ணுக்கு நான் கொஞ்ச நாள் பாதுகாப்பு இப்படி தேவை. இருக்கேன், அப்புறமா உனக்கு உன் பொண்ணுக்கு பாதுகாப்பு தேவை, ஒரு நல்ல குடும்பம் தேவை. அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. மரியாதையோட அழகா அந்த பொண்ணு வாழணும். படிக்கிறாளா? இல்லை 8வது படிச்சா, இப்போ கடையில் வேலை பார்த்தேன். அது வேறயா? படிப்பு ஏறலன்னுட்டு கடையில் வேலை. சரி, இப்போ நீங்க 2 பேரும் ஒண்ணா வீட்டுக்கு போறீங்க, நல்லபடியா குடும்பம் நடத்துறீங்க. கூட்டிட்டு போங்க. இந்த அம்மாக்கும் இந்த பையனுக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அவங்க அப்படியே இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட், சரி நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லியிருக்காரு. கல்யாணம் பண்ணி போகிறான் அந்த பொண்ணு. ஆனால் அந்த ஹஸ்பண்டையும் கைக்குள்ளே வச்சுட்டு இந்த பையன்கிட்டேருந்து காசு கறக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. இந்த பையன் என்னடான்னா ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி அவங்களுக்கு காசு அனுப்பிச்சு கொடுக்காம இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இங்க வந்து உட்காந்துட்டாரு. இந்த அளவுக்கு இழுத்து விட்டுடுச்சு. ஊர்ல இருந்து இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்காக சென்னைக்கு வரதவங்க தயவு செஞ்சு இதை பார்த்து ஒரு பாடம் கத்துக்குங்க. இந்த மாதிரி தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி நிலைமை வந்துடும். அப்புறம் வேலையிலும் கவனம் செலுத்த முடியாது, குடும்பத்தையும் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு கேப் டிரைவரா இருந்து ரொம்ப தப்பான வழியில போயிருக்காரு அவரு. நேர்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு அளவுக்கு மேல என்னால தொடர்ந்து பேச முடியல. நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அந்த பொண்ணு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த புருஷனோட நல்லா வாழ்ந்தான்னா அவளுக்கு நல்லது, அவ குடும்பத்துக்கு நல்லது. நேர்களை சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில நீங்களும் தோன்றி கலந்து கொள்ளறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. திங்கள் முதல் வெள்ளி வரை நடக்கும் நிகழ்ச்சிகளை கூர்ந்து கவனித்து உங்க அபிப்பிராயங்களை, உங்க விமர்சனங்களை எங்களோட தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு நீங்க சொல்லுங்க. எங்களோட நிருபர் குழு உங்களை வந்து சந்திச்சு படம் பிடித்து உங்க கருத்துக்களை இந்த நிகழ்ச்சி மூலமா ஒளிபரப்ப தயாரா இருக்கும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.